வந்து நம்ம கடந்து செல்லுவோம். சில விஷயங்கள் வந்து கடந்து செல்லும்போது வந்து, அது நம்மளோட மெமரியில வந்து ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் நான் ஒரு விஷயம் வந்து பார்த்தேன், படிச்சேன். அந்த விஷயத்த கேட்டோனே உங்க கூடயும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அது எனக்கும் என்னோட லைஃப்ல வந்து நெறைய விதத்துல வந்து நானும் அத யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஒரு மெத்தட. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாரி நம்ம வந்து கேட்கலாம். ஆ என்ன ஒரு யானை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு, பயங்கரமா அழுக்கு தேய்ச்சு குளிச்சுட்டு, ஒரு பிரிட்ஜ் மேல வந்து பிரிட்ஜ் ஏறுறதுக்காக நடந்து வந்துட்டுருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல ஒரு பன்னி வந்து நல்லா உடம்புலாம் அழுக்கோட சேறு சகதியுமா வந்து அந்த பிரிட்ஜ் மேல அதுவும் ஏறி நடந்து வந்துட்டுருக்கு. அப்போ உடனே வந்து அந்த யானை வந்து அந்த பன்னிய பார்த்துட்டு ஒளிஞ்சுக்கிச்சாம். அந்த பிரிட்ஜோட கீழ போயிட்டு ஒளிஞ்சுக்கிச்சாம். அத வந்து நோட் பண்ண நம்மளோட பன்னி வந்து அவங்களோட நண்பர்கள் கிட்டலாம் போயிட்டு, "இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவ்ளோ பெரிய யானையே வந்து என்ன பார்த்து ஒதுங்கிடுச்சு. என்ன பார்த்து பயந்துடுச்சு. அப்ப பார்த்தியா என்னோட பவர் எவ்ளோ?" அப்படின்னு சொல்லி பீத்திட்டு இருந்ததாம். அப்ப இந்த யானையோட நண்பர்கள் எல்லாரும் வந்து யானைகிட்ட கேட்டாங்களாம், "அ என்ன நீ நீ நெனச்சிருந்தா வந்து என்ன நீ அந்த பன்னிய பார்த்து பயந்து ஒதுங்கிட்டியாமே! உனக்கு என்ன அவ்ளோ பயமா?" அப்படின்னு கேட்டதுக்கு அந்த யானை வந்து சொல்லியிருக்கு, "எனக்கு வந்து பயம்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்து அத ஒரே மிதியா மிதிச்சா அது செத்து போயிடும் அது. அது அவ்வளோதான் அதோட கத. ஆனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு குளிச்சு சுத்தமா வரும்போது, அது அசுத்தமா வந்துட்டுருக்கு. அது என் மேல பட்டுச்சுன்னா, அது எனக்கு தான் அழுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு யானை வந்து சொல்லுமாம். ஸோ இதுலருந்து நம்மளுக்கு என்ன புரியுது? என்ன மாரல் அப்படின்னு இந்த ஸ்டோரியோட மாரல் என்னன்னா, நம்ம எவ்வளோதான் வந்து பவர்ஃபுல்லான பெர்சனா இருந்தாலும், ஒரு நல்ல எண்ணங்களோட நம்ம கூட பழகாத பெர்சன வந்து நம்ம இக்னோர் பண்றதால, நம்ம வந்து பெரிய பலசாலி இல்ல அப்படின்றது வந்து அர்த்தம் இல்ல. நம்ம சைலன்ட்டா இருக்கிறதால, நம்ம வந்து கோழையும் இல்ல. நம்ம வந்து அவங்க கிட்ட வீண் விவாதங்களுக்கு போக வேணாம். வீணா அவங்க கிட்ட போய் நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்மளோட பவர் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த யானை மாரி அமைதியா இருக்கணும். ஸோ இது வந்து லைஃப்ல எல்லா இடத்துலயுமே, எல்லா சந்தர்ப்பத்திலயுமே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எந்த இடத்துல வந்து எமோஷன் ஆயி நம்மளோட எனர்ஜி கூட வேஸ்ட் ஆகாத அளவு வந்து நம்ம காம் டவுனா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வந்து இருக்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி. நான் ஒரு இடத்துல வந்து கிராஸ் பண்ணேன். இத உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் பண்ணேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பாய் மக்களே!